சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு பின்பு மருத்துவ சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆயுதம் தாங்கிய மருத்துவர், ஆயுதம் தாங்கிய போலீஸ் காவலர்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தமிழ்நாட்டில் நியமிக்கிறோம் என்ற ஒரு உறுதியையும், கலைஞர் நூற்றாண்டு விழா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக ஒரு அவுட் போலீஸ் ஸ்டேஷனையும் தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள். அந்த மருத்துவருடைய பாதுகாப்புக்கு, மருத்துவர்களை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் உறுதியளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அதனையும் நாங்கள் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மற்றும் 2 அடுக்கு பாதுகாப்பு போன்ற விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயங்களில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவிடும் விதமாகவும் சமூக விரோதிகளை கடுமையான நடவடிக்கைக்கு எடுக்க வேண்டும் என்ற விதத்திலும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நாளை காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் நாங்கள் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்த்திடும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாளை முழுவதும் தமிழகம் முழுவதும் நடத்த இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அலுவல் கூட்டங்களை புறக்கணிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். அரசு இன்று பேச்சுவார்த்தைகள் கொடுத்த உறுதிமொழிகளை ஆணையாக வெளியிடுவதற்காக 3 நாட்கள் நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளும் அரசு கொடுத்த உத்தரவாதமும் செயல்படுத்திடுவார்கள் என்று நம்புகிறோம். அதனை செயல்படுத்தவில்லை என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய பாக்டா அமைப்பினுடைய அவசர செயற்குழு கூட்டம் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள். அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்திருந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாளைய தினம் அடையாள போராட்டத்தை காலை 2 மணி நேரம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் அமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.